திருக்குறளில் வந்து மாடுன்னா செல்வம்னு பொருள். அதுதான் ஒரிஜினல் நேம். மகத்தான செல்வம். மாடுன்னா செல்வம். ஒருத்தருக்கு எவ்வளவு மாடு இருக்கோ அவ்வளவு பெரிய செல்வந்தர் அவர். இதுதான் பொருள். தமிழில் வார்த்தைக்கு மாடு, மாடல்ல மற்ற பிற அப்படின்னு குறள் முடியும். அதுக்கப்புறம் 4 ஸ்டேஜாக சொல்லிடுறேன், 4 பாயிண்ட் சொல்லுங்க ஐயா. இந்தியா சுதந்திரம் அடைகிற பொழுது மேலை நாட்டில் போய் படிக்கணுங்கிறதுக்காக குரியன் அவர்கள், ஆவின் அமுலினுடைய ஸ்தாபகர் குரியன் அவர்கள் இந்திய அரசாங்கத்திடமிருந்து கடன் வாங்கி வெளிநாட்டில் போய் படிக்கிறார். அப்படி படிக்கிற போது அவர் ஒரு எழுதி கொடுக்கணும், ஒரு உறுதிமொழி. திரும்ப வந்தவுடன் ஒரு 3-4 வருடங்கள் நான் அரசு பணியாற்றுவேன். அதாவது நான் கடன் வாங்கிக்கிட்டு போகிறேன், படிக்கிறேன், படித்து முடிச்சுட்டு வந்த உடனே நான் அரசாங்கத்திற்காக பணியாற்றுவேன், தனியார் பக்கம் போக மாட்டேன். அவரை போஸ்ட் பண்ணது அமுல் இருக்கக்கூடிய குஜராத்தில். போகிற போது அவருக்கு பெரிய விருப்பம் அவருக்கு பெரிய விருப்பம் எதுவும் இல்லை. உள்ளூரில் அவருக்கு வரவேற்பு இல்லை. குடியிருக்க வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பாருங்களேன், நீங்கள் இந்த மாதிரி ஆள், வெளியாள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் அவர் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொண்டு வந்து மிக உச்ச நிலைக்கு போனாங்க. அம்மா வெண்மதி அவர்கள் சொன்னாங்க இல்லையா, வெண்மை புரட்சி அம்மா செஞ்சாங்கன்னு. இந்த வெண்மை புரட்சியினுடைய ஒரிஜினல் ஸ்தாபகர், ஒரிஜினல் ஐடியா கொண்டு வந்தது குரியன் அவர்கள். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்டு இருக்கக்கூடியது புரட்சி தலைவர் பாடிய பாடல் தான். புரட்சி தலைவர், ஆமாம், அவர் பாடிய பாடல். அதாவது சத்திய நீயே தர்மதாயே அப்படின்னு ஆரம்ப வார்த்தையிலேருந்து 4 வரிகள் வரையிலும் அந்த செல்வம் எப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட செல்வம்னு புரிந்தது. அம்மா அவர்கள், அது 2வது. 3வது அம்மா அவர்களுடைய நிலைக்கு வர பொழுது அவங்க 2 ப்ராடக்ட் கொடுத்தாங்க, 2 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஒன்று ஆடு கொடுத்தது, இன்னொன்று மாடு கொடுத்தது. இதில் ஒரு சின்ன குறிப்பு, ஒரு முறை சசிகலா அம்மா பேசி கொண்டிருக்கும் போது சில விஷயத்தை சொன்னாங்க. அக்காவோடு பல விஷயங்களே நாங்கள் பேசுவோம். அப்போது அவங்களுக்கு கிராமப்புறங்கள் சில விஷயங்கள் தெரியாது, எல்லாவற்றையும் நாங்கள் பேசுவோம். அப்போது என்னுடைய மனதில் அது உதித்தது, ஏழைகளுக்காக இந்த கிராமங்களில் கொடுப்போண்டு அந்த விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பல பேர் அந்த ஏழைகள் அந்த வெண்மை புரட்சியின் அடிப்படையாகவும் இந்திய பொருளாதாரத்துக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த மாடுகளும் ஆடுகளும் இல்லை. அது மாடு கொடுத்ததுங்கிறது பால்ங்கிற எக்கனாமிக் யூனிட்டுக்காக, நிச்சயமாக பொருளாதாரம், வீட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றும். அவங்க வீட்டுக்கு சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட விற்றா கூட அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும். இது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கொண்டு போய் கொடுத்து அது ஆவினுக்கு வந்து அங்கேருந்து விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு மாடு வச்சுருக்காங்க, கொஞ்சமாக தான் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் போய் கொடுக்க முடியலைன்னா கூட உள்ளூர் தேவைகளுக்கு அவங்க கொடுக்க முடியும். ஆடு கொடுத்தது அதனுடைய வேகமான இனப்பெருக்கத்தின் காரணம். அதில் வந்து பால் கணக்கு கிடையாது. அதனால இந்த 2ஐயும் ரொம்ப சிந்திச்சு கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். இதை அதைத்தான் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன, நீங்கள் அரசியல் பேச மாட்டீங்க, நான் அரசியலாம் கேட்கல. இன்னைக்கு இந்த அரசில் என்னையா பொருளாதாரத்துக்கு இருக்கு ஐயா, என்னையா இருக்குது சொல்லுங்கள். இந்த 3 பாயிண்ட், அதாவது மாடுங்கிறதுலேருந்து குரியன், எம்ஜிஆர் அவர்களுடையது, அம்மா அவர்களுடைய இந்த ஸ்கீம்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்தால் பால் என்பது சகலரும் பயன்படுத்தக்கூடியது. எல்லாத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு ஒரு ஃபோன் இருக்குது, ஹையர் எண்டு ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறோம். ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் சாதாரண ஃபோன் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம வீட்டில் பணியாற்றக்கூடியவர்களை பார்த்தா அவங்க சாதாரண பழைய ஃபோனை வச்சுருப்பாங்க. இது 2 மாற்று பொருள்கள், ஒரே ஃபீல்டு, ஆனால் 2 மாற்று பொருள். இது ஹை எண்டு. ஆனால் பால் அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பால் தான் வேணும். பாலினுடைய ஸ்பெஷாலிட்டி, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள், வெண்ணெய், பட்டர், பாலிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய், நெய்யிலிருந்து ஸ்வீட்டு அல்லது ஐஸ்கிரீம், 4ஐயும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஆவின் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க, கடந்த 10 வருடமாக செய்து கொண்டு. இந்த 4த்தினுடைய ஷெல்ஃப் லைஃபு பொருள் மாறுற போது அதிகரிக்கும். ஷெல்ஃப் லைஃப்னால் நுகர்வோர் அலமாரி ஆயுள்னு சொல்லலாம். இப்போ பால் 2 நாளைக்கு வச்சுக்கலாம், தயிரை கொஞ்சம் கூட நாள் வச்சுக்கலாம், வெண்ணெய் அதை விட கூட வைக்கலாம், நெய் அதை விட கூட, ஐஸ்கிரீம் இது ஓரளவுக்கு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் வைக்கலாம். அப்போ இந்த ஒரு பொருளுக்கு தான் அடுத்தடுத்த நிலையில் ஷெல்ஃப் லைஃப் அதிகமாகுது. அது மட்டுமல்ல, அதனுடைய விலையும் கொடுக்குறது. கண்டிப்பாக ஹையர் எண்டுக்கு போகிற பொழுது ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தி. நாம் ஐயா அவர்கள் சொன்னார் இல்லையா, 10 இடத்துல நம்ம இல்லை 11வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு. இந்தியாவிலேருந்து முதல்ல உத்தரப்பிரதேசம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கீழே தான் வருகிறோம். குஜராத்லாம் இருக்குது அதில். ஆமாம், அது குஜராத் தான் ஆரம்பத்தில் இருந்து. அது அதை சொல்ல வந்ததற்கு காரணம்,
கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் மட்டும்தான் இதனுடைய சக்ஸஸுக்கு காரணம். சரி சரி கோஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தை பலப்படுத்திட்டீங்கன்னா சரி. பால் விநியோகம் நல்லபடியாக, கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு அமைப்புகள் அது கிராமப்புறத்துல இருந்து அதிகமா இருக்கணும். அங்கே இருந்தானே இன்னைக்கு 3000க்கு மேற்பட்ட கிராமத்துல பால் வழங்கக்கூடிய நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு. அதனால அந்த இடத்துல இருந்து கொண்டு வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லணும், ஏற்பாட்டு இயல்னு சொல்லுவாங்க. வெறும் லாரியில் கொண்டு வரதில்லை, லாரியில் கொண்டு வரணும், சரியான நேரத்துக்கு வரணும், குளிரூட்டப்பட்டதாக இருக்கணும். பிரைவேட்டினுடைய சேலுக்கும் நம்முடைய சேலுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகமாக வைத்து நம்ம மார்க்கெட் பண்ணணும். நம்ம கிட்ட மக்கள் வரணும். இதை அரசு செய்ய தவறி, இது அரசு செய்தால் அடுத்த நிலைக்கு ஆவினை கொண்டு போய் விடலாம். இதுக்கு மேலே நாங்கள் என்னத்தை பேசோம்? ஹைட்ரஜன் பெராக்சைடு கலந்த பிறகு ஒரு அரசு என்ன விளங்கும், மக்கள் என்ன விளங்குவான், சின்ன குழந்தைகள் எப்படி இருக்கும், கர்ப்பப்பை புற்றுநோய் ஏன் வராது, கையூட்டு கொடுக்கப்படுகிறது ராணிப்பேட்டையில், கண்டுபிடித்தது ஆவின் பால் நிர்வாகம், சொல்லுவது தமிழ்நாட்டுடைய பால் முகவர் சங்க தலைவர் பொன்னுச்சாமி. அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது ஒரு முக்கியமான காரியம் பண்ணார். வெளிப்படையாக நிறைய பேருக்கு தெரியாது. இந்த செயற்கை முறையில் கருத்தரிப்பை நடத்துவதற்கு வெட்டனரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஹெட்டை கூட்டிகிட்டு வந்து ஒரு அமைப்பை தொடங்கினார். அதில் செயற்கை முறை விந்து பராமரிக்கிற பேங்க், இன்செமினேஷன் பேங்க்னு ஒன்று 67லேயே அவர் தொடங்கினார். அதற்கு பிறகு அது அரசியலினுடைய இதில் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் அது அவருடைய தொலைநோக்கு பார்வை. ஏன் இதை எடுத்தாருன்னு, இப்போ நம்மக்கிட்டக்க 2 ஐட்டம் இருக்குது. மாடுன்னு உடனே காங்கேயத்துக்கிட்ட போயிடுவோம். ஆமாம், ஜல்லிக்கட்டை தாண்டி நம்ம சிந்திக்கிறது இல்லை. ரெட் சிண்டுன்னு ஒரு வெரைட்டியும், நம்ம ஊர் கிராமத்து மாடாக இருக்கக்கூடிய ஒம்பளச்சேரின்னு ஒன்று. ஆமாம், ஒம்பளச்சேரி மாட்டினுடைய அமைப்பு, அதற்காக பாதுகாப்பதற்கான அமைப்பு ஒம்பளச்சேரியில் சரியான கவனிப்பு இல்லாமல் இன்றைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒம்பளச்சேரி 4.5% பால் கொடுக்கக்கூடியது, 4.9. நம்ம வந்து 4.5 பால்னு சொல்கிறோம். அது இன்னும் மக்கள் சென்று அடையலை. 4.5 பால்ன்ற தனியார் நிறுவனம் எடுத்துக்கொண்டு வந்தோடனே போனது. நம்முடைய ஆவினில் 4.5 பால் இருக்குது. ஐயாவை கேட்டால் சொல்லுவார், நம்முடைய ஆவினில் 4.5 பால் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது. 4.9 கொடுக்கக்கூடியது ஒம்பளச்சேரி. ஒரு பேங்க்கில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கிளையில் 40% ப்ரியாரிட்டி செக்டார் என்ற முன்னுரிமை பகுதிக்கு கடன் கொடுக்கணும்னு இருக்குது. ஒரு வங்கியினுடைய கிளை ஒரு 50 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் வைத்திருக்கிறது. இந்த 40%க்குள்ளே வரல, 50 லட்சம் இல்லைன்னா அதை எப்படி தண்டிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க்கு? 50 லட்சத்தை அவங்க நபார்டில் கொடுத்து, கண்டிப்பாக நபார்டு மாட்டு கொடுக்கலாம். கண்டிப்பாக மாடுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டால் பால் தானாக வரும், விலை சாதாரணமாக இருக்கும். கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுதா, நீங்கள் சொல்கிறபடி பழைய லெவலில் இருக்கக்கூடிய செலவு அப்படியே இருக்கா? அப்போ இவங்களுக்கு ₹1 கூட கொடுக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேங்கான்? பால் கொடுப்பவர்களுக்கு ₹2 கூட கொடுக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேங்காரு? எங்களுக்கு விலையை ₹2 குறைக்கலாம். ஏன் குறைக்கல? மக்கள்கிட்ட ஏன்னா செலவு அப்படியே தானே இருக்கு. இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் வந்து ஆவின் வந்து கடந்த 2021 ஆண்டோட ஒப்பிடுகையில் 23% விற்பனை உயர்ந்திருக்குன்னு இருக்காரு. வாயை திறந்தாலே பொய் தாங்க. அவ்வளவு பொய்யா? வாயை திறந்தாலே பொய் தான். ஏன்னா 2021-2022 நிதியாண்டுல 26.41 லட்சம் லிட்டர் சராசரி விற்பனை. இப்போதைய விற்பனை 31.37 லட்சம் லிட்டர் சராசரி விற்பனை. இதோடைய சதவிகித அடிப்படை போட்டா 15% தான். வாயை திறந்தாலே பொய்ன்றது டன் கணக்குல திமுக அமைச்சர்கள் பொய்.